தெரியுதுங்களா? நான் ஒரு கட்சிக்காரன். நீங்கள் என்னகிட்ட நியாயம் தப்பு கேட்டுருந்தீங்கன்னா அது சரி கிடையாது. திமுக அறிவித்த 1000 ரூபாயை 2½ ஆண்டு கழித்து தான் கொடுத்தார்கள் என்பது உண்மை. ரைட்டு. இப்போ இவங்க அறிவிச்சாங்க, நாங்கள் 2500 தரேன்னு சொல்லி கேட்கல. யாரும் கேட்கல, இவங்களா தானே சொன்னாங்க. அப்போ அதை ஏன் கொடுக்கலன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நிதி நெருக்கடி இருக்குன்னு சொல்லுங்கள். சட்டசபையில் நிதி நெருக்கடியாக இருக்குது, ஆகவே திமுக செய்ததை விட 2½ ஆண்டு கழித்து நாங்களும் கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் ஆட்சேபமே கிடையாது. திமுக கொடுத்தது கொடுக்கட்டும், அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்போ தர்றீங்கிறதான் நான் கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்களா 2500 தர்றதா, எப்போ தர்றீங்க? இளைஞர்களுக்கு 4000 ரூபா மாதம் 4000 ரூபா தர்றதா சொன்னீங்களே, எப்போ தர்றீங்கன்னு தான் கேட்குறேன். ஐயா சொல்கிறது மாதிரி நிதி இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நிதி இல்லைங்கிறதும் தெரியும். இப்போ கடன் வாங்கியிருக்காங்கிறதும் 3 மாதத்தில் கடன் வாங்கியிருக்கான்னு தெரியும். மேலும் கடன் வாங்கித்தான் ஆட்சி நடத்த முடியுங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அது பிரச்சனை இல்லை. இப்போ நிதி இல்லை, இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு நாங்கள் தர்றேன்னு இவங்க சொல்லட்டும். யார் வேண்டான்னு சொல்கிறா? மேகதாட்டு பிரச்சனையை 2 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பீங்களா? காவிரி பிரச்சனையை 2 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பீங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? மேகதாட்டு பிரச்சனையில் கர்நாடகத்தில் இருக்கிற எடியூரப்பா பிஜேபி, இப்போ இருக்கிற ஒரு காங்கிரஸ். எடியூரப்பாவும் காங்கிரஸ் முதலமைச்சரும் ஒன்றா ஒரே இடத்துல உட்காடுறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் உட்கார முடியாது? அதானே சொல்கிறோம். எல்லாரையும் சேர்த்து கூட்டுங்க. யார் கூட்டுறது? இதை முதலமைச்சர் தான் கூட்டணும். கடந்த காலங்களில் அந்த மாதிரி கூட்டங்கள் நிறைய நடந்திருக்குது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது, கலைஞர் ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது, ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது, எல்லா ஆட்சிகளும் நடந்திருக்குது. நடந்து அந்த கருத்துக்களை கேட்டு ஒரு ஒத்த கருத்து உருவாக்குங்கிறதா ரொம்ப குறை சொல்லலாம். தமிழ்நாட்டு காவிரி பிரச்சனையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் விவசாய சங்கங்களும் ஒத்த குரலாக ஒரு கருத்தாக இருக்கிறார்கள். ஏன்னா இப்போ ஆளுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. நான் ஒரு கருத்து சொல்கிறேன், ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்கிறாரு, இவர் காங்கிரஸ் தலைவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. இப்படி சொல்லக்கூடாது. இது ஒட்டுமொத்த இது ஒரு கட்சி பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு யார் முயற்சி பண்ணோம்? முதலமைச்சர் தான் முயற்சி பண்ணாத. ஒரு அரசியல் கட்சி பண்ண முடியாது. அதான் நான் சொல்கிறேன். எதையெல்லாம் வரவேற்கணும்னு சொல்லிட்டு எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோங்கிறதையும் சேர்த்தான் சொன்னேன். இப்போ அதே மாதிரி வேளாண்மை பட்ஜெட்டு இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. வேளாண்மைக்கு இன்னும் ஒரு தனி பட்ஜெட்டு என்பது கடந்த திமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. இந்த ஆட்சி தொடர்வது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. தெரியுதுங்களா? நான் ஒரு கட்சிக்காரன். நீங்கள் என்னகிட்ட நியாயம் தப்பு கேட்டுருந்தீங்கன்னா அது சரி கிடையாது. திமுக அறிவித்த 1000 ரூபாயை 2½ ஆண்டு கழித்து தான் கொடுத்தார்கள் என்பது உண்மை. ரைட்டு. இப்போ இவங்க அறிவிச்சாங்க, நாங்கள் 2500 தரேன்னு சொல்லி கேட்கல. யாரும் கேட்கல, இவங்களா தானே சொன்னாங்க. அப்போ அதை ஏன் கொடுக்கலன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நிதி நெருக்கடி இருக்குன்னு சொல்லுங்கள். சட்டசபையில் நிதி நெருக்கடியாக இருக்குது, ஆகவே திமுக செய்ததை விட 2½ ஆண்டு கழித்து நாங்களும் கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் ஆட்சேபமே கிடையாது. திமுக கொடுத்தது கொடுக்கட்டும், அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்போ தர்றீங்கிறதான் நான் கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்களா 2500 ரூபா தர்றதா, எப்போ தர்றீங்க? இளைஞர்களுக்கு 4000 ரூபா மாதம் 4000 ரூபா தர்றதா சொன்னீங்களே, எப்போ தர்றீங்கன்னு தான் இருக்கிறேன். ஐயா சொல்கிறது மாதிரி நிதி இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நிதி இல்லைங்கிறதும் தெரியும். இப்போ கடன் வாங்கியிருக்காங்கிறதும் 3 மாதத்தில் கடன் வாங்கியிருக்கான்னு தெரியும். மேலும் கடன் வாங்கித்தான் ஆட்சி நடத்த முடியுங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அது பிரச்சனை இல்லை. இப்போ நிதி இல்லை, இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு நாங்கள் தர்றேன்னு இவங்க சொல்லட்டும். யார் வேண்டான்னு சொல்கிறா? மேகதாட்டு பிரச்சனையை 2 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பீங்களா? காவிரி பிரச்சனையை 2 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பீங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? மேகதாட்டு பிரச்சனையில் கர்நாடகத்தில் இருக்கிற எடியூரப்பா பிஜேபி, இப்போ இருக்கிற ஒரு காங்கிரஸ். எடியூரப்பாவும் காங்கிரஸ் முதலமைச்சரும் ஒன்றா ஒரே இடத்துல உட்காடுறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் உட்கார முடியாது? அதானே சொல்கிறோம். எல்லாரையும் சேர்த்து கூட்டுங்க. யார் கூட்டுறது? இதை முதலமைச்சர் தான் கூட்டணும். கடந்த காலங்களில் அந்த மாதிரி கூட்டங்கள் நிறைய நடந்திருக்குது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது, கலைஞர் ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது, ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது, எல்லா ஆட்சிகளும் நடந்திருக்குது. நடந்து அந்த கருத்துக்களை கேட்டு ஒரு ஒத்த கருத்து உருவாக்குங்கிறதா ரொம்ப குறை சொல்லலாம். தமிழ்நாட்டு காவிரி பிரச்சனையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் விவசாய சங்கங்களும் ஒத்த குரலாக ஒரு கருத்தாக இருக்கிறார்கள். ஏன்னா இப்போ ஆளுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. நான் ஒரு கருத்து சொல்கிறேன், ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்கிறாரு, இவர் காங்கிரஸ் தலைவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. இப்படி சொல்லக்கூடாது. இது ஒட்டுமொத்த இது ஒரு கட்சி பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு யார் முயற்சி பண்ணோம்? முதலமைச்சர் தான் முயற்சி பண்ணாத. ஒரு அரசியல் கட்சி பண்ண முடியாது. அதான் நான் சொல்கிறேன். எதையெல்லாம் வரவேற்கணும்னு சொல்லிட்டு எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோங்கிறதையும் சேர்த்தான் சொன்னேன். இப்போ அதே மாதிரி வேளாண்மை பட்ஜெட்டு இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு.